பல்வேறு மாநிலங்களுடைய அலங்கார ஊர்திகள் இடம்பெறுகின்றன. 30 அலங்கார ஊர்திகள் 17 மாநிலங்கள் அஸ்ஸாம் தொடங்கி அகர வரிசையில் அஸ்ஸாம் தொடங்கி இந்த அலங்கார ஊர்திகள் அணிவகுக்கின்றன. அஸ்ஸாமுடைய டெரகோட்டா கலைகளை கலாச்சாரத்தை அஸ்ஸாமுடைய பாரம்பரிய நடனங்களை பறைசாற்றும் வகையிலான அஸ்ஸாமுடைய அஷாரி கண்டி என்ற கலை வடிவத்தை டெரகோட்டா கலைகளை பறைசாற்றக்கூடிய அலங்கார ஊர்தி அணிவகுத்து வருகிறது. झांकी के साथ लोक कलाकार नृत्य करते हुए गीत गाते हुए அஸ்ஸாமுடைய டெரகோட்டா கலையை மையமாக தீமாக கொண்ட ஊர்தியை தொடர்ந்து சத்தீஸ்கருடைய ஊர்தி இது வந்தே மாதரத்தை தீமாக கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முழுக்கவே வந்தே மாதரம் நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சுயசார்பு, சுதேசி மற்றும் அங்கே ஒத்துழையாமை இயக்கம் இவற்றையெல்லாம் பறைசாற்றி மகாத்மா காந்தியுடைய கதர அமைப்பு இவற்றையெல்லாம் பறைசாற்றி வந்தே மாதரத்தை மையமாக கொண்ட சத்தீஸ்கருடைய அலங்கார ஊர்தி இது வந்தே மாதரத்துடைய 150வது ஆண்டு என்பதனால விமர்சையாக பல்வேறு வடிவங்களில் நம்ம அதை கொண்டாடுகின்றோம். இந்த குடியரசு தின விழாவிலும் அது நிறைத்திருக்கிறத பார்க்கின்றோம். சத்தீஸ்கருடைய அலங்கார ஊர்தியை தொடர்ந்து குஜராத்துடைய அலங்கார ஊர்தி, அதுவும் சுதேசி சுயசார்பு கொள்கை வந்தே மாதரம் இதை தீமாக கொண்டவை தான். டெல்லி முதலமைச்சர் மற்றும் ரயில்வே மற்றும் ஐடி துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோரை நம்ம திரையில பார்த்தோம். இது நமது தமிழ்நாட்டுடைய ஏறு தழுவலை பறைசாற்றக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஊர்தின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, நம்முடைய பாரம்பரியமான ஏறு தழுவல் இவையெல்லாம் வர தமிழ்நாட்டை தாய் பூமியாக கொண்ட நிர்மலா சீதாராமன் அதை வரவேற்று மகிழக்கூடிய காட்சிகள் இவை. आयुष का तंत्र स्वास्थ्य का मंत्र, highlighting the role of the National Ayush Mission. ஆயுஷ் துறையுடைய அலங்கார ஊர்தி இது நமது பாரம்பரியமான மருத்துவ முறைகளை பறைசாற்றும் வகையில் அதை வெளிக்காட்டும் வகையில் அதனது பெருமைகளை பேசுகிறது இந்த ஊர்தி. कर्तव्य पथ पर मंत्रालयों की झांकियां, राज्यों की झांकियां आगे बढ़ रही हैं. इसी क्रम में अब आ रही है कौशल विकास और उद्यमशीलता मंत्रालय की झांकी. भारत के भविष्य के लिए तैयार वर्कफोर्स का हब बनने की दिशा में बदलाव को ये झांकी परिलक्षित कर रही है. अब चलते हैं छत्तीसगढ़. स्वतंत्रता का मंत्र वंदे मातरम. சத்தீஸ்கருடைய வந்தே மாதர தீம் கொண்ட அலங்கார ஊர்தி அணிவகுக்கக்கூடிய காட்சி இது. साथ ही शहीद वीर सिंह स्मारक और जनजातीय स्वतंत्रता सेनानी मेमोरियल में 14 जनजातीय स्वतंत्रता संग्रामों की बलिदान गाथाओं சத்தீஸ்கருடைய பழங்குடியின பெருமைகளையும் அதே போல வந்தே மாதரம் என்ற தீமையும் மையமாக கொண்டு இந்த அலங்கார ஊர்தி வர அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு பெருமையோடு கைகாட்டி வரவேற்கிறார் குடியரசுத் தலைவர். அவரும் கூட ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் சத்தீஸ்கருடைய பழங்குடியின பெருமை நிச்சயமாக அவருக்கும் மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். And now, Ministry of Home Affairs presents Jan Kendrit Nyay Pranali. உள்துறையுடைய ஊர்திகள் வரத பார்க்கின்றோம். 3 புதிய கிரிமினல் சட்டங்கள், அதனது நிறைவேற்றம் இவற்றையெல்லாம் பறைசாற்றும் வகையில் நமது 2023 வந்த சட்டங்கள் இவை. அந்த சட்டத்தை காட்சிப்படுத்தக்கூடிய ஊர்தி வர அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்து ரசிக்கக்கூடிய காட்சி. இந்த பிஎன்எஸ் உள்ளிட்ட அந்த 3 சட்டங்கள் கிரிமினல் சட்டங்கள் அமலுக்கு வந்தன. அதே போல நமது துணை ராணுவ படைகள் மற்றும் அவர்கள் படைத்திருக்கக்கூடிய சாதனைகள் இவற்றையெல்லாம் பறைசாற்றக்கூடிய ஊர்தி உள்துறையுடைய ஊர்தி. And now presenting the timeless grandeur of Bundelkhand
featuring the Ekmukhi Ling, the most celebrated rock cut உத்தரப்பிரதேசத்துடைய புண்டேல்காண்ட் பகுதியை அதனது பாரம்பரியத்தை அதனது கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் உத்தரப்பிரதேசத்துடைய அலங்கார ஊர்தியை திரையில பார்க்கின்றோம். and spiritual significance of the region. And now comes Nagaland. Nagaland's tableau presents இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான நாகாலாந்துடைய அலங்கார ஊர்தியை திரையில பார்க்கின்றோம். community-driven self-reliance, reflecting the spirit of Atmanirbhar Bharat in தற்சார்பு India. நோக்கி நாகாலாந்து என்ற தீம்ல நாகாலாந்துடைய பழங்குடி நடனங்கள் அதனது பழமை அதே போல நாகாலாந்து எவ்வளவு முன்னேற்றத்தை நோக்கியும் செல்கிறது என்பதை பறைசாற்றும் வகையில் அதனது நவீனத்துவத்தையும் சுட்டிக்காட்டும் வகையிலான ஊர்தி இது. And after Nagaland, here comes Punjab. Punjab's tableau pays a solemn tribute to the 350th year of martyrdom of Shri Guru Tegh Bahadur Sahib Ji, the குரு ninth தேஜ் பகதூர் சாஹிபுடைய 350வது அமரத்துவம் பெற்ற தருணத்தை அவருடைய மாற்றிடம் செலிப்ரேட் பண்ற மாதிரி அவருடைய அமரத்துவத்தை பஞ்சாப் மக்களுடைய சீக்கிய மக்களுடைய புனித ஸ்தலங்களை பறைசாற்றி கோல்டன் டெம்பிள் உள்ளிட்ட அமைப்புகளை பறைசாற்றி வருகிறது பஞ்சாபுடைய அலங்கார ஊர்தி. पंजाब के बाद चलिए दक्षिण भारत केरल की इस झांकी में देखिए भारत की पहली वाटर मेट्रो और 100% डिजिटल साक्षरता की उपलब्धि को आत्मनिर्भरता का मंत्र ग्रामीण परिवेश में डिजिटल साक्षरता की ब्रांड एम्बेसडर श्रीमती सरसू को स्मार्टफोन और लैपटॉप पर काम करते हुए देखा जा सकता है. झांकी में वाटर मेट्रो नाव है. कोच्चि के बैक वाटर में लोगों के लिए आसान कनेक्टिविटी प्रदान करती है वाटर मेट्रो. स्वतंत्रता का मंत्र वंदे मातरम के थीम के साथ कर्तव्य पथ पर आगे बढ़ती हिमाचल प्रदेश की झांकी. देवभूमि हिमाचल हमारे தேவ்பூமி देश வீர்பூமி என்ற தீமோடு ஹிமாச்சல பிரதேசத்துடைய அலங்கார ஊர்தி அந்த மாநிலத்துடைய கலை கலாச்சார வடிவங்களை எல்லாம் பறைசாற்றி வருகிறது. Approaching the saluting base, the tableau of Jammu and Kashmir ஜம்மு unfolding காஷ்மீருடைய like contemporary, கலை கலாச்சாரம் மற்றும் கைவினை seamless. கலைகள் மற்றும் அதனது ஃபோக் டான்சஸ் இவற்றையெல்லாம் பறைசாற்றி ஜம்மு காஷ்மீருடைய To a single luminous அலங்கார ஊர்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். handicrafts and folk dances of Jammu and Kashmir going past the saluting base. Perfect depiction of culture. அமைச்சர்கள்லாம் தனித்தனியாக எழுந்து நிற்கிறத பார்க்குறோம். அவர்களெல்லாம் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்கள். ஜிதேந்திர சிங் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அமைச்சர் பிரதமர் அலுவலகத்துடைய அமைச்சர் அவர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர். Following the tableau from Jammu and Kashmir, we have the tableau from the Ministry of Home Affairs, NDMA and NDRF, focusing on the Bhuj earthquake, 25 years of resilience. பூஜ்ல பூகம்பம் நடந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. NDMA, NDRF இவையெல்லாம் இந்த சவாலான காலங்களில் பேரிடர் காலங்களில் எவ்வளவு உறுதுணையாக நாட்டுக்கு இருக்கின்றன என்பதை நாடு நினைவு கொள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோடைய குறிப்பாக அது தனியாக எம்ஹெச்ஓடைய ஊர்தி வந்தாலும் கூட NDMA மற்றும் NDRF இந்த இடர்காலங்களில் துணை புரியக்கூடிய இந்த படைப்பிரிவுகளுடைய சாதனைகளை குறிப்பாக இந்த பூஜ் எர்த்குவேக் நடந்தது 25 ஆண்டுகள் ஆகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அது ரொம்ப நெருக்கமான ஒரு சம்பவமாக இருக்கும். அதனது 25 ஆண்டுகள் நிறைவு குறித்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோடைய NDMA மற்றும் NDRF உடைய ஊர்திகள் காட்சிப்படுத்துகின்றன. अग्रभाग में आर्यभट्ट शून्य और ग्लोब लिए हुए बच्चों को मुस्कुराते हुए देखा जा सकता है. केंद्र में मार्शल आर्ट प्रदर्शन और कला और खेल का सामंजस्य है. கல்வித்துறையுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸியுடைய அலங்கார ஊர்தி குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை 2020 அதனது மைய அம்சங்களை வளர்ச்சியடைந்த நாட்டுக்கு சிறந்த கல்விக் கொள்கை என்ற ஒரு தீம் கொண்டு கல்வித்துறையுடைய அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. शिक्षा मंत्रालय के बाद अब आ रही है पंचायती राज मंत्रालय की झांकी सलामी मंच के सामने. स्वामित्व योजना आत्मनिर्भर पंचायत से समृद्ध और आत्मनिर्भर भारत को
परिलक्षित करते हुए ये உள்ளாட்சித்துறை झांकी பஞ்சாயத்து ராஜ் துறையுடைய ஆத்ம நிர்பர் பஞ்சாயத் என்ற தீம் கொண்டு சுயசார்பு உள்ளாட்சி அமைப்புகள் என்ற भी है इस वर्ष। தீம் கொண்டு இந்த அலங்கார ஊர்தி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் துறையுடைய அலங்கார ஊர்தியை பார்க்கின்றோம். பஞ்சாயத்து ராஜ் துறையுடைய சுவாமித்வா அப்படிங்கிற ஸ்கீமை ஹைலைட் பண்ணி வருது இந்த ஊர்தி. And now presenting Ganesh Utsav, the tableau இப்ப நம்ம from திரையில பார்ப்பது மகாராஷ்டிராவுடைய அலங்கார ஊர்தி. அங்க மகாராஷ்டிரால ரொம்ப பிரசித்தி பெற்றது விநாயகர் சதுர்த்தி விழா. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பறைசாற்றி இன்னும் சொல்ல போனா இந்த தேசிய அமைப்புல விடுதலை காலங்கள்ல இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவும் கூட இந்திய விடுதலையுடைய ஒரு சின்னமாக இருந்தது. அந்த வகையில மகாராஷ்டிராவுடைய குறிப்பாக பம்பாய் பகுதியில் ரொம்ப புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற விநாயகர் சதுர்த்தியை பறைசாற்றும் மகாராஷ்டிராவுடைய ஊர்தி இது. மகாராஷ்டிராவை சேர்ந்த அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் பொறுப்பாளர் அவர் தான். அவர் அதை உற்சாகமாக கையசைத்து வரக்கூடிய காட்சி இது. விநாயகர் விழா, கொழுக்கட்டைகள், அங்கே நடக்கக்கூடிய கொண்டாட்டங்களுடைய மாதிரிகள் இவையெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகின்றன மகாராஷ்டிரா ஊர்தியில். mantra Vande Mataram, a powerful narrative of state's seminal role in our freedom struggle, depicting cultural and intellectual awakening through Swami Vivekananda, Sri Aurobindo, Rabindranath Tagore, Netaji, Subhash Chandra Bose, Khudiram Bose, and Mantagini Hazra. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரத்துறையுடைய அலங்கார ஊர்தி சுபாஷ் சந்திர போஸ், சுவாமி விவேகானந்தா மற்றும் வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டை பறைசாற்றும் வகையிலான அம்சங்கள் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருடைய அலங்கார ஊர்தி. அதைத் தொடர்ந்து எரிசக்தி துறையுடைய அலங்கார ஊர்தியும் கூட அணிவகுக்கிறது. India's transformative journey in the power sector, பிரகாஷ் கங்கா, transition towards இந்தியாவுடைய digital and reliable தற்சார்பு மற்றும் டிஜிட்டல் Atmanirbhar and Viksit Bharat, விக்சித் பாரத், ஆத்ம நிர்பர் பாரத் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய இந்திய எரிசக்தி துறையுடைய முக்கிய சாதனைகளை பறைசாற்றும் வகையிலான ஊர்தி இது. மினிஸ்ட்ரி ஆஃப் பவருடைய அலங்கார ஊர்தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், விண்ட் பவர் மற்றும் இது டிஜிட்டல் மயமான பல அம்சங்கள் இவற்றையெல்லாம் குறிக்கும் வகையிலான மினிஸ்ட்ரி ஆஃப் பவருடைய அலங்கார ஊர்தி. எரிசக்தி துறையுடைய அலங்கார ஊர்தியை தொடர்ந்து மத்திய பிரதேசத்துடைய அலங்கார ஊர்தி Ahilya Bai Holkar, a timeless symbol of self-reliance, லோகமாதா தேவி அஹில்யா பாய் ஹோல்கர், அந்த ஹோல்கர் ராஜ்யத்துடைய இந்தோர் ராஜமாதாவாக இருந்த அவருடைய ஆட்சி காலம் என்பது மத்திய பிரதேசத்தில் ஹோல்கர் ராஜ்யத்தில் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது. அந்த அஹில்யா பாய் ஹோல்கரை பெருமையோடு காட்சிப்படுத்தி மத்திய பிரதேசத்துடைய அலங்கார ஊர்தி அணிவகுத்து வர குடியரசுத் தலைவர் அதற்கு கையசைத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சோழ சேர பாண்டிய ராஜ்யங்கள் இருக்கோ அது போல மத்திய பிரதேச நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டால் அங்கே ஹோல்கர் ராஜ்யம் என்பது ஒரு புகழ்பெற்ற ராஜ்யமாக, அதிலும் பெண்ணரசியாக ராஜமாதாவாக இருந்த இந்தூரின் ராஜமாதா அஹில்யாபாவை காட்சிப்படுத்தக்கூடிய ஊர்தியும் பார்த்தோம். ओडिशा की झांकी, அதை தொடர்ந்து ஒடிஷாவுடைய அலங்கார ஊர்தியும் நம்ம திரையில பார்க்க போறோம். आत्मनिर्भर भारत में ओडिशा के योगदान को दर्शाती हुई महिलाओं के नेतृत्व, ஒடிசாவுடைய நாரி சக்தி, பெண்கள் சக்தி மற்றும் ஆத்ம நிர்பர் சுயசார்பு இந்தியாவில் அதனது பங்களிப்பு இவற்றையெல்லாம் பறைசாற்றி ஒடிசாவுடைய பாரம்பரிய கோனார்க் கோயில் உள்ளிட்ட பூரி ஜெகநாதர் உள்ளிட்ட கோயில்களை காட்சிப்படுத்தி, குறிப்பாக கோனார்க் கோயில் தான் நினைக்கிறேன், அதை காட்சிப்படுத்தக்கூடிய ஒடிசாவுடைய பாரம்பரியத்தையும் கலையையும் நவீனத்துவத்தையும் காட்சிப்படுத்தும் அலங்கார ஊர்தி. நமக்கும் ஒடிசாவுக்கும் ஒரு ஆழமான கலாச்சார பந்தம் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சோழ ராஜ்யம் அங்கே வரைக்கும் விரிந்தது, கொடுக்கல் வாங்கல் இருந்தது, திருமணங்கள் நடைபெற்றது ரெண்டு ராஜ்யங்களுக்குடைய. அதனால ஒடிசாவோட ஊர்தியில் கூட நமது பொய்க்கால் குதிரையை பார்க்கின்றோம். அநேகமாக தமிழ் பரப்பிலிருந்து அங்கே போயிருக்கக்கூடியதாகத்தான் இருக்கக்கூடும். வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னும் தெளிவாக சொல்லக்கூடும். மணிப்பூருடைய அலங்கார ஊர்தியும் நம்ம தெரியல பார்க்கின்றோம். दुनिया भर में अपनी पहचान बना रहे हैं. यहाँ GI टैग प्राप्ति ऐसे उत्पादों को देखा जा सकता है जो வேளாண்மை முதல் சர்வதேச சந்தை வரைக்கும் மணிப்பூருடைய சிறப்பு அம்சங்களை
பறைசாற்றும் வகையிலான அலங்கார ஊர்தி இது. Towards prosperity from agricultural fields to international markets. இன்னைக்கு உலக அளவில் அங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் கூட ரொம்ப பிரசித்தம். அதனால் மணிப்பூர் வேளாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம். சர்வதேச சந்தைக்கு மணிப்பூருடைய பொருட்கள் எந்த அளவுக்கு கோலோச்சுகின்றன என்று பறைசாற்றும் வகையில் மணிப்பூருடைய அலங்கார ஊர்தி. The Usta art embodies timeless elegance, meticulous craftsmanship and enduring brilliance, earning Bikaner a distinguished place in India's craft traditions. ராஜஸ்தானுடைய அலங்கார ஊர்தியை நம்ம திரையில் பார்க்கின்றோம். பீகானருடைய கலை வடிவங்கள், ராஜஸ்தானுடைய பாலைவன அமைப்புகள், அதனது கலைகள், இவையெல்லாம் ராஜஸ்தானுடைய பாலைவன மாநிலமான ராஜஸ்தானுடைய அலங்கார ஊர்தி அதனது கலை வடிவங்களோடு சேர்த்தே அணிவகுக்கிறது. இந்த பீகானரில் இந்த தங்க கைவினை என்பது ரொம்ப பிரசித்தம். அதை காட்சிப்படுத்தப்படுகிறது. And now a tableau which every year people wait for from the Ministry of Housing and Urban Affairs, the CPWD tableau. வீட்டு வசதித்துறையுடைய அலங்கார ஊர்தி வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு பறைசாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. வீட்டு வசதித்துறையை தொடர்ந்து தகவல் ஒலிபரப்பு துறையுடைய அலங்கார ஊர்தி, जिसका विषय है भारत गाथा श्रुति कृति दृष्टि. झांकी का डिजाइन तैयार किया है जाने माने फिल्मकार संजय लीला भंसाली ने, और जिस गीत की स्वर लहरियां गूंज रही हैं उसे स्वर दिया है प्रख्यात पार्श्व गायिका श्रेया घोषाल ने. தகவல் ஒலிபரப்புத்துறை கையாளக்கூடிய அம்சங்களை விளக்கிய அந்த ஊர்தியை தொடர்ந்து இந்த அமைப்பு நிச்சயமா நமக்கு தெரிந்திருக்கும். நமது பக்கத்து பிரதேசமான யூனியன் பிரதேசமான புதுச்சேரியுடைய ஆரோவில்ல காட்சிப்படுத்தக்கூடிய புதுச்சேரியுடைய அலங்கார ஊர்தி. इस झांकी में दिखाया गया है पारंपरिक शिल्प कौशल, इसकी खासियत. புதுச்சேரியுடைய கைவினைகள், குறிப்பாக ஆரோவில்ல ஒரு பிரத்யேகமான ஒரு கைவினை அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குன்னு ஒரு கல்ச்சர் உருவாகி இருக்கிறது. ஆரோவிலுடைய விஷன் மற்றும் புதுச்சேரியுடைய கைவினைகள் கலாச்சாரத்தை பறைசாற்றிய ஊர்தியை தொடர்ந்து Vande Mataram, the soul cry of a nation. Vande Mataram is far more than a song. It is a powerful expression that once lived. ஏற்கனவே சொன்னது போல இந்த வந்தே மாதரத்துடைய 150வது ஆண்டு விழா, இந்த குடியரசு தின விழாவுடைய பல்வேறு ஊர்திகளில் பல்வேறு வடிவங்கள்ல, இன்னும் சொல்ல போனால் ஒரு 2500 கலைஞர்கள் நடனமாட இருக்கிறார்கள். அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாமும் கூட நடைபெற இருக்கின்றன. பல துறைகள் இந்த அலங்கார ஊர்திகளை வடிவமைக்கும் பொழுது வந்தே மாதரம் தீம்ல தான் விடுதலை இயக்கத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு முழக்கமாக, ஒரு கீதமாக இருந்த வந்தே மாதரத்தை பறைசாற்றும் வகையில தான் அமைந்திருக்கின்றன. அநேகமா இது மேற்கு வங்கத்துடைய ஊர்தின்னு நினைக்கிறேன். வந்தே மாதரம்.